இது வந்து சாதா சன்ரூஃப் கிடையாது, பேனராமிக் சன்ரூஃப். உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் போகும். அங்கே பாருங்கள், அழகாக ஓப்பன் ஆகிடுது. புது கிரெட்டா வந்திருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு பெட்ரோல், அது வந்து உங்களுக்கு டீசல் வண்டி. ஸோ ரெண்டு வண்டி வந்து உங்களுக்கு சிங்கிள் ஓனர் இதில் தான் இருக்குது. ஸோ பாருங்கள், கீழே சென்ட்ரி கீ ஃபாப் இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இது ஹோல்ட் பண்ணிங்கன்னா பூட் ஓப்பன் ஆகும், லாக்கு, இன்ஜின் ஆன் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். இங்கே பாருங்கள், பெரிய டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்துடுது. இதிலே வந்து உங்களுக்கு ஜிபிஎஸ், நேவிகேஷன் எல்லா ஃபங்க்ஷனும் உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு பாருங்கள், எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போஸ் சவுண்ட் சிஸ்டம் தான் உங்களுக்கு. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்பீக்கர்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ பாருங்கள், எல்லாமே வந்து உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் மெயினாக உங்களுக்கு சொல்லணும். ஸோ உங்களுக்கு வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், இது வந்து பேசஞ்சருக்கானது, இது வந்து ஃப்ரண்ட்டுக்கானது. ஸோ வெல்கம் டு எவ்ரிதிங் ஃபார் சேல். ஸோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி தருமபுரியில் இருக்கிற செந்தூர் முருகன் கார்ஸில் இருக்கோம். ஸோ இதில் வந்து 2 புது கிரெட்டா வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே பாருங்கள், கிரெட்டா வந்து ரெண்டுமே ரொம்ப ஒரு நீட் கண்டிஷனில் இருக்குது. ரெண்டுமே 2021 மாடல். ஸோ இங்கே பாருங்கள், வண்டியோட எக்ஸ்டீரியர், இன்டீரியர் எல்லாமே உங்களுக்கு ஓவராலாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பெட்ரோல், அது வந்து உங்களுக்கு டீசல் வண்டி. ஸோ ரெண்டு வண்டி வந்து உங்களுக்கு சிங்கிள் ஓனர் இதில் தான் இருக்குது. ஸோ இப்போ வண்டி வந்து நான் உங்களுக்கு ஆன் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஓடோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக காட்டுறேன். அதுக்கு முன்னாடி எக்ஸ்டீரியர் பார்த்துருக்கேன். ஸோ இந்த பெட்ரோல் வண்டியோட எக்ஸ்டீரியர் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு எல்இடி லைட் தான் வரும். ஸோ டிஆர்எல், ஃபாக் லேம்ப் எல்லாமே 60,000 ஓடி இருக்குது. ஓகே, அது வந்து 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ அலாய் வீல் பாருங்கள், 4 வண்டிக்குமே அலாய் வீல் வந்துடுது. ஸோ பெட்ரோல் வேரியன்ட் முன்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு. ஸோ எஸ்எக்ஸ் டாப் எண்ட் வேரியண்ட்டு உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து கேமரா வந்துடுது. பின்னாடி வந்து பார்க்கிங் சென்சார், சன்ரூஃபு, பேனராமிக். அது சாதாரண சன்ரூஃப் கிடையாது, பேனராமிக் சன்ரூஃபு. உங்களுக்கு ரேர் வைப்பரு. ஸோ உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதோட சீட்ஸ் பாருங்கள், சீட்ஸ் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாருங்கள். சீட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்களுக்கு அங்கே வந்து ஏசி வென்ட்ஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து பூட் வந்து நல்லா உங்களுக்கு ஸ்பேஸ், நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் பூட்டில். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து கீழே சென்ட்ரி தான், கீ கொடுங்க. ஸோ பாருங்கள், கீழே சென்ட்ரி கீ ஃபாப் இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இது ஹோல்ட் பண்ணிங்கன்னா பூட் ஓப்பன் ஆகும், லாக்கு, இன்ஜின் ஆன் பண்ணுறது. இப்போ லாக் ஓப்பன் பண்ணுறது நீங்கள் ஜஸ்ட்டு கீ ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லாக் ஓப்பன் ஆகிடும், கீ கையில் வச்சுட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு நான் உள்ளே காட்டுறேன். ஸோ உங்கள் ஓடோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னு பாருங்கள். ஓடோமீட்டரில் ஓடி இருக்குது. முன்பாக ஸோ வால்யூம் கம்மி பண்ணியாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் ஃபீச்சர்ஸ் இங்கே இருக்குது. உங்களுக்கு வந்து வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறது, கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இங்கே வந்துடுது. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். இங்கே பாருங்கள், பெரிய டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்துடுது. இதிலே வந்து உங்களுக்கு ஜிபிஎஸ், நேவிகேஷன் எல்லா ஃபங்க்ஷனும் உங்களுக்கு வந்துடும் பாருங்கள். காம்பஸ் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ பாருங்கள், ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஏசி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல்ஸ் தான். ஸோ இங்கே வந்து ஏசிக்கான உள்ள 2 டிஃபாகரும் இருக்குது. உங்களுக்கு வந்து மேனுவல் தான். ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜர் இருக்குது. ஸோ பாருங்கள், சன்ரூஃப் உங்களுக்கு காட்டணும். இப்போ பாருங்கள், சன்ரூஃப் காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து சாதா சன்ரூஃப் கிடையாது, பேனராமிக் சன்ரூஃப். உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் போகும். அங்கே பாருங்கள், அழகாக ஓப்பன் ஆகிடுது. ஸோ நல்ல பெரிய சைஸில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை வச்சுட்டு சும்மா கெத்தாக போகலாம். வயசு பசங்கள்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கலர் பாருங்கள், ஓரளவுக்கு ஒரு பீச் கலரில் நல்லா இருக்குது. ஸோ இன்டீரியர் வந்து பார்க்க கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குது. மறுபடியும் நீங்கள் அமுத்திங்கன்னா வந்து நார்மலாக வந்து சன்ரூஃப் வந்து க்ளோஸ் ஆகிடுது. ஸோ பாருங்கள், இந்த ஏர் பேக் வந்து உங்களுக்கு, ஸோ இங்கே ஒரு ஏர் பேக் இருக்குது, இங்கே ஒரு ஏர் பேக் இருக்குது. உங்களுக்கு வந்து டுவல் ஏர் பேக் தான் இல்லை. ஸோ 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், நல்ல மைலேஜ் தரும் இந்த வண்டி. ஸோ பெட்ரோலாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல மைலேஜ் தரும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து 20 சம்திங் வரும். உங்களுக்கு வந்து டோ பண்ணுறது, SOS எல்லாமே வந்து இதிலே வந்துடும். ஸோ இது வந்து பட்டன் ஸ்டார்ட் வந்து இங்கே இருக்குது. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லீவ் பண்ணிக்கலாம். டயர் நல்லாயிருக்கு. டயர்ஸ் எல்லாமே வந்து புது டயரு. தான் வந்து இன்னொரு கிரெட்டா இருக்குது. ஸோ அந்த கிரெட்டாவை பார்க்கலாம். ஸோ
இது வந்து TN70AH 1400 உங்களுக்கு வந்து ஓசூர் வண்டி. இது வந்து உங்களுக்கு டீசல் வேரியண்ட்டு. இது வந்து உங்களுக்கு 23-24 சம்திங் உங்களுக்கு மைலேஜ் தரும். ஸோ அலாய் வீல் வந்து இது வந்து டைமண்ட் கட் அலாய் வீல்ஸு பார்க்கவே வந்து ஓரளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனாக நல்லாயிருக்கு. 17 இன்ச் அலாய் வீலு. ஸோ இது பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு சிங்கிள் ஓனர் தான். எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து காட்டுறேன். ஸோ வந்து பேக் சீட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பேக் சீட் வந்து நல்லா தாராளமாக நிறைய உட்காந்துட்டு போகலாம். நல்ல ஒரு லெக் ரூம் இருக்குது. ஸோ இது மாதிரி இதுவே ஹெட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. கம்ஃபர்டபுளாக நல்லா டீசெண்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து சன்ஷேட் இதிலே வந்துடுது இன்பில்ட்டாக. ஸோ சன்ஷேட் வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து அதிகமாக வெயில் அடிக்குதுன்ற நம்ம ஃபீலே பண்ண தேவையில்லை. ஸோ பாருங்கள், இதுலேயும் வந்து கீலெஸ் தான். உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் லாக் ஓப்பன் ஆகிடும். ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் உள்ள ஃப்ரண்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ORVMக்கான கண்ட்ரோல்ஸ். உங்களுக்கு வந்து மிரர் ஃபோல்ட் பண்ணுற பட்டன். ஸோ பாருங்கள் ஃபோல்ட் ஆகிடும். ஸோ எல்லா பிக்சர்ஸும் இதில் வந்துடுது உங்களுக்கு. ஸோ உள்ளே போனீங்கன்னா வந்து இங்கே ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து பட்டன் ஸ்டார்ட் டைப்பு. ஸோ இது நம்ம அமுத்துறோம். ஸோ என்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வால்யூம் கம்மி பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு பாருங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ உங்களுக்கு அது இல்லாமல் என்னென்னா உங்களுக்கு வந்து ஏசி ஓடுது. ஸோ ஃபேன் ஸ்பீடு கம்மியாக வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பாருங்கள் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போஸ் சவுண்ட் சிஸ்டம் தான் உங்களுக்கு. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்பீக்கர்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து டயர் ப்ரெஷர் பாருங்கள். உங்களுக்கு டயர் ப்ரெஷரே உங்களுக்கு காட்டிடும். ஃப்ரண்ட் லெஃப்ட்டில் வந்து டயர் ப்ரெஷர் கம்மியாக இருக்குன்னு சொல்லி காட்டுது, இண்டிகேட் பண்ணுது அதுவே. ஸோ பாருங்கள் ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே வந்துடுது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு கண்ட்ரோல் க்ரூஸ் கண்ட்ரோல் இங்கே இருக்குது. அப்புறம் வந்து கால் அட்டன் பண்ணுறது, வால்யூம் சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து வைப்பர் கண்ட்ரோல்ஸ் இங்கே, ஹை பீம் கண்ட்ரோல்ஸ்க்காக இங்கே. ஸோ இங்கே பாருங்கள் பார்க்கிங் பிரேக் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் தான். ஸோ ஆட்டோ ஹோல்டு, ஹில் ஹோல்டு அசிஸ்ட் எல்லாமே இருக்குது. அப்புறம் எல்லாமே வந்து உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் மெயினாக உங்களுக்கு சொல்லணும். ஸோ உங்களுக்கு வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்குது. ஸோ பாருங்கள் இது வந்து பேசஞ்சருக்கானது, இது வந்து ஃப்ரண்ட்டுக்கானது. ஸோ அமுத்திங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் வந்து வென்டிலேட் ஆகுது. வயர்லெஸ் சார்ஜர் இருக்குது. ஸோ 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன். ஸோ உங்களுக்கு வந்து டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்து இதிலே வந்து முன்னே காட்டின மாதிரி எல்லாமே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஃபுல் ஆப்ஷனோட இருக்கும். ஸோ உங்களுக்கு பாருங்கள் மீடியா, ரேடியோ, நேவிகேஷன். ஸோ நேவிகேஷனில் இருக்குது. இப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மேப் நார்மலாக பார்த்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் அமுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ உங்கள் பாருங்கள் வயர்லெஸ் சார்ஜிங் பண்ணியே சொல்லியிருப்பேன் நான். ஸோ வண்டி வந்து ஃபுல் ஆப்ஷன். உங்களுக்கு வந்து சன்ரூஃப் இதுலேயும் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ நல்ல ஒரு சன்ரூஃப் இருக்கிற வண்டி. ஓட வந்து உங்களுக்கு 93,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. ஸோ பாருங்கள் வண்டி நம்ம அமுத்தினோம்னா அது அழகாக க்ளோஸ் ஆகிடுது. ஸோ பாருங்கள் செம்மல்ல கைஸ். ஸோ இதோட ப்ரைஸ் என்னென்னு இப்போ நான் உங்களுக்கு கேட்ட டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ இன்ஜின் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் அந்த பெட்ரோல் வந்து உங்களுக்கு 14 லட்ச ரூபா வருது. ஸோ இந்த டீசல் வண்டி வந்து உங்களுக்கு 17,50,000 கோட் பண்ணுறாங்க. எதுவுமே வந்து ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் தான். கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன். தருமபுரி செந்தூர் முருகன் காசில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 2 காரில் எந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ கீழே நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை கைஸ்.